வணக்கம் ட்ரேடர் கோபால். தினம் ஒரு பார்வையில நிப்டியை பத்தி நம்ம பார்க்க போறோம். நிப்டி இன்னைக்கு வந்து எங்க க்ளோஸ் பண்ணிருக்காங்கன்னாக்கி மார்க்கெட் வந்து 23,483 மார்க்கெட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எஸ்டர்டே நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் நிப்டியை பத்தி. அந்த வீடியோல வந்து மார்க்கெட் வந்து ஒரு சப்போர்ட்ல வந்து மார்க்கெட் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. சப்போர்ட்ல வந்து மார்க்கெட் பை ஆகிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அதே மாதிரி மார்க்கெட் இன்னைக்கு வந்து நமக்கு வந்து ஒரு கேப் டவுன் கொடுத்துட்டு மார்க்கெட் அங்க இருந்து எக்ஸாக்டா பை ஆகி மார்க்கெட் வந்து ஒரு ஹையர் ஃபார்மேஷன்ல மேலே போய் க்ளோஸ் கொடுத்துருக்காங்க. 23,483 க்ளோஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோ வந்து ஒன்லி எஜுகேஷன் பர்பஸ்க்கு மட்டும் எடுத்துக்கோங்க, சரிங்களா? அந்த நம்ம சார்ட்டை வந்து அனலைஸ் பண்ணி எஜுகேஷன் பர்பஸ்க்காக நம்ம மார்க்கெட்ல வந்து எப்படி என்ட்ரி எக்ஸிட் பண்ணலாம்ங்கிற மாதிரி ஒரு மெத்தட்ல மட்டும்தான் அந்த வீடியோ வந்து எஜுகேஷன் பர்பஸ்க்காக போடப்படுகிறது, சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம வந்து நிப்டி இண்டெக்ஸ்ல வந்து இன்னைக்கு நடந்ததும் நாளைக்கு என்ன நடக்குங்கிறதையும் நம்ம வந்து பார்க்கலாம், சரிங்களா? இப்போ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு சார்ட் அனலைஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு டேட்டா. ஸோ இப்போ வந்து நிப்டி ஃபியூச்சர் வந்து இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னாக்கி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ங்கிறது வந்து மார்க்கெட்ல வந்து இன்னைக்கு வந்து ஷார்ட் கம்மியாகி பிரேஸ் வந்து மேலே போயிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கி ஷார்ட் கவரிங்னு அர்த்தம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ங்கிறது வந்து எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு வந்து ஃபியூச்சர்ல வந்து எல்லாருமே வந்து அவங்க வந்து குவான்டிட்டி வச்சிருக்க தான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ங்கிறது நமக்கு வந்து இன்னைக்கு வந்து மார்க்கெட்ல கம்மியாகிட்டு பிரேஸ் மேலே போயிருக்காங்க. அப்போ இதுக்கு என்ன பேருனா ஷார்ட் கவரிங். மார்க்கெட் வந்து இன்னைக்கு இந்த மூவ் வந்து ஷார்ட் கவரிங்ல வந்து மார்க்கெட் வந்து மேலே வந்திருக்காங்க, சரிங்களா? அப்புறமா ஃபியூச்சர்ல வந்து பையர்ஸ் வந்து 40% இருக்கிறாங்க. செல்லர்ஸ் வந்து இன்னும் 59% வந்து ஃபியூச்சர்ல இன்னைக்கு ட்ரேட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் டே கேண்டில் வச்சு பார்க்குறப்போ இன்னைக்கு வந்து நமக்கு வந்து ஷார்ட் அனலிஸ்ல கேண்டில் ஸ்டிக்ல பார்க்குறப்போ வந்து இது ஒரு கிரீன் கேண்டிலா முடிச்சிருக்காங்க, சரிங்களா? எஃப்ஐ வந்து எப்பவும் போல வந்து அவங்க வந்து ஃபியூச்சர்லயும் செல் பண்ணியிருக்காங்க, ஆப்ஷன்லயும் செல் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ராங்கா வந்து அவங்க டவுன் ட்ரெண்டுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்றாங்க இன்னைக்கு உள்ள ட்ரேடிங் செட்டப்ல. அப்புறமா வந்து புட்கால் ரேஷியோ வந்து இப்போ இன்னைக்கு வந்து எக்ஸ்பிரி டே வந்து முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் எக்ஸ்பிரி வந்து உங்களுக்கு 9 ஜூன். 9 ஜூன்ல வந்து உங்களுக்கு புட்கால் ரேஷியோ வந்து எப்படி இருக்குனாக்கி உங்களுக்கு 0.95 வரைக்கும் இருக்குது. 0.95 வரைக்கும் இருக்கிறப்போ வந்து அது ஒரு புள்ளி சென்டிமெண்ட் தான். புட்கால் ரேஷியோ வந்து உங்களுக்கு வந்து 0.8க்கு மேலேயோ 0.7 டு 7க்கு மேல டு 8 அந்த மாதிரி இருந்தாலே நமக்கு வந்து ஒரு புள்ளி சென்டிமெண்டா எடுத்துக்கலாம். 0.6க்கு கீழே இருந்தால் நமக்கு வந்து ஒரு டவுன் சென்டிமெண்டா எடுத்துக்கலாம், சரிங்களா? புட்கால் ரேஷியோங்கிறது வேற ஒண்ணுமே இல்லை. கால் சைட்ல இருக்கவங்களும் புட் சைட்ல இருக்கவங்களையும் டிவைட் பண்ணி வச்சிருப்பாங்க. அது வந்து எவ்வளவுக்குள்ள வந்து அந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குதோ அதை பொறுத்து அந்த புட்கால் ரேஷியோ கொடுப்பாங்க, சரிங்களா? அப்போ அதுக்கப்புறமா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ல உங்களுக்கு பெருசா பார்த்துக்கிட்டா 9ஆம் தேதியில வந்து மார்க்கெட் வந்து 23,483ல க்ளோஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 23,483ங்கிறது இண்டெக்ஸோட வேல்யூ இங்க இருக்குது. ஆனா வந்து நமக்கு வந்து இந்த வீக் எக்ஸ்பிரி இருக்கு பார்த்தீங்களா? வீக் எக்ஸ்பிரி வந்து இருக்காது. நம்ம வந்து ஒரு அசம்ஷன்ல வந்து அவங்க வந்து ஒரு சென்டென்ஸ் ஸ்பீக்கர் மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது வந்து 600ல இருக்குது, சரிங்களா? அப்ப 600ல இருக்கிறப்போ 600 மீன்ஸ் 23,589 எந்த இடத்துல இருக்காங்க. அதுக்கான பிரீமியம் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 175ம் 187 வந்து புட்ல கொடுத்துருக்காங்க, கால்ல வந்து 175 கொடுத்துருக்காங்க. அப்ப இப்படி பாக்குறப்போ நமக்கு வந்து மார்க்கெட்ல வந்து அப்சைட்ல வந்து இதை நீங்க பாத்துக்கிட்டா உங்களுக்கு ஒரு 750 800 இந்த ரேஞ்ச் வந்து உங்களுக்கு என்ன இருக்குனாக்கி நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்டா இருக்கிறாங்க மார்க்கெட்ல. 23,800 வந்து ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸா இருக்காங்க. இங்க பாருங்க உங்களுக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து பாருங்க 33 லட்சம் இருக்கிறாங்க. இங்க பாருங்க வெறும் 8 லட்சம் இருக்கிறாங்க. அப்ப இங்க கம்பேர் பண்ணப்பே உங்களுக்கு தெரியுது இங்க இப்போதைக்கு 23,800ங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பில்டப் பண்ணி வச்சிருக்காங்க. அதிகமான கால் ரேட்டர்ஸ் வந்து இந்த இடத்துல இருக்கிறாங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் அப்படி கீழே நீங்க பாத்துக்கிட்டா உங்களுக்கு 500 பாருங்க, அதுவே ஒரு சப்போர்ட் தான். அங்க 43 லட்சம் இருக்கிறாங்க, இங்க 40 லட்சம் இருக்காங்க. பட் இது வந்து இப்படி 40 லட்சம் இருக்கிறப்ப இவங்க அதிகமா இருக்கிறாங்க. அப்போ வந்து உங்களுக்கு 500 வந்து நீங்க வந்து ஒரு நமக்கு வந்து என்ன சொல்றது ஒரு வந்து சப்போர்ட்டா எடுத்துக்க முடியாது. அப்போ கொஞ்சம் கீழே தள்ளி பார்ப்போம். எது வந்து நமக்கு வந்து ஒரு சப்போர்ட்டா ஃபர்ஸ்ட் ரியாக்ட் ஆகுங்கிற மாதிரி பார்த்துட்டா உங்களுக்கு 400 வந்து வரம்புதுங்க. 400 தான் மார்க்கெட் இப்போ நம்ம நிற்கிறோம். ஸோ அதனால 400ங்கிறது வந்து நமக்கு இங்க பாருங்க ஒரு 29 லட்சம் வச்சிருக்காங்க. 29 லட்சம் இருக்குது. நமக்கு வந்து இங்க வந்து ஒரு 13 லட்சம் தான் இருக்காங்க. இது வந்து ஒன்லி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்னைக்கு மார்க்கெட்ல முடிஞ்சது. நாளைக்கு மார்னிங்ல இனிஷியல் ஃபண்ட் ஃப்ளோல வந்து 9:30க்கு இந்த டேட்டா எல்லாமே நமக்கு சேஞ்சஸ் ஆகலாம். அந்த டைம்ல வந்து யார் எந்த இடத்துல வந்து அதிக ரைட் பண்றாங்க அதை பொறுத்து தான் மார்க்கெட் வந்து கரண்ட் மார்க்கெட் மைண்ட் செட்டு மாறும், சரிங்களா? அப்போ அதை நீங்க ஒரு சின்ன ஒரு ரெஃபரன்ஸுக்கு மட்டும் இதை வந்து நீங்க எடுத்துக்கலாம், ஓகேங்களா? அப்போ நம்ம முக்கியமா பார்க்க போறது சார்ட் அனலைஸ் பண்றது தான். சார்ட்ல வந்து என்ன பண்ணிருக்காங்கிறது, நாளைக்கு என்ன பண்ணலாங்கிறதுக்குலாம் நம்ம வந்து சார்ட்டை வச்சு தான் ஃபுல்லாவே நம்ம வந்து ட்ரேடு என்ட்ரி செட்டப் எடுக்கிறது, எக்ஸிட் ஆகுறது எல்லாமே பார்க்க முடியும். சார்ட் அனலைஸ்க்குள்ள போயிடலாம். இப்போ வந்து பார்த்துக்கிட்டா இங்க பாருங்க மார்க்கெட் வந்து எந்த இடத்துல க்ளோஸ் பண்ணியிருக்காங்கனாக்கி நிப்டி நமக்கு காமிக்கிறது வந்து ஸோ 483 இந்த இடத்துல தான் க்ளோஸ் காமிக்கிறான். பட் 5 மினிட் ஷார்ட்ல வந்து மார்க்கெட் வந்து மேலே இங்கே காமிச்சிருக்காங்க, சரிங்களா?
அப்போ இந்த மாதிரி இருக்கிறப்போ நமக்கு வந்து மைனரா மேல இருக்கிறது வந்து யார் இருக்காங்கன்னாக்கி இந்த சப்ளைங்கிறது வேற ஒன்றும் இல்லை, ரெசிஸ்டன்ஸ் தான். அப்போ வந்து இந்த இடம் 23,000 நமக்கு வந்து 622 இந்த ரேஞ்சுக்கு மேல மார்க்கெட் வந்து நமக்கு வந்து மேல போச்சுன்னா, நமக்கு வந்து மேல போச்சாலும் நாளைக்கு இந்த கேப் அப் ஓப்பன் ஆனாலும் இதுக்கு மேல இன்னைக்கு உள்ள இந்த ஹை இருக்கு பாத்தீங்களா, இந்த ஹைக்கு மேல 552 இதுக்கு மேல நமக்கு ஓப்பன் கிடைச்சாலே ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்டா எடுத்துக்கலாம். இதுக்கு கீழே இந்த லாஸ்ட் லோ 23,422 இந்த லோக்கு கீழே மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா மார்க்கெட்ல நெகட்டிவ் சென்டிமெண்ட் எடுத்துக்கலாம். இந்த சென்டிமெண்ட்ங்கிறது நாளைக்கு மார்க்கெட்ல ஓப்பன் ஆகிறப்போ ஃப்ரீ ஓப்பனிங் மார்க்கெட்டுக்கு அப்புறமா இந்த ரெண்டு செட்டப்ல எங்க ஓப்பன் ஆகுறாங்களோ அதை பொறுத்து நம்ம பாசிட்டிவ் சென்டிமெண்டா நெகட்டிவ் சென்டிமெண்டாங்கிறத எடுத்துக்கலாம். அப்போ இதுக்கு மேல இந்த சோனுக்கு மேல ஓப்பன் ஆனா பாசிட்டிவ் சென்டிமெண்டாவும் எடுக்க முடியாது. இதுக்கு மேல ஓப்பன் ஆனா நம்ம பாசிட்டிவ் சென்டிமெண்டா எடுத்துக்கலாம். இதுக்கு கீழே ஓப்பன் பண்ணா நெகட்டிவ் சென்டிமெண்டா எடுத்துக்கலாம். சரிங்களா? இந்த ரெண்டு ஓப்பனை வச்சு நம்ம வந்து மார்க்கெட்ல பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாம நமக்கு வந்து மார்க்கெட்ல இன்னைக்கு வந்து கிரீன் கேண்டிலா முடிச்சிருக்காங்க. கிரீன் கேண்டில்ங்கிறது நமக்கு வந்து ஒரு புள்ளி சென்டிமெண்ட். லாஸ்ட் 3 டேஸா நமக்கு வந்து என்ன பண்ணாங்கன்னாக்கி ஷார்ட் பில்டப் நடந்துச்சு. இன்னைக்கு வந்து இந்த மூவ் வந்து ஷார்ட் கவரிங் நடந்திருக்கு. ஷார்ட் பில்டப்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் போட்டு ஸ்ட்ராங்கா கீழே கொண்டு வந்திருக்காங்க. இவங்க எல்லாம் இன்னைக்கு வந்து ப்ராஃபிட் பண்ணதுக்காக மூவ் தான் இந்த மூவ். பெரிய சென்டிமெண்ட்ல இருந்தவங்க ப்ராஃபிட் பண்ணி ஷார்ட் கவர் பண்ணி மேலே கொண்டு வந்திருக்காங்க. இதுதான் இன்னைக்கு வரைக்கும் மார்க்கெட்ல இப்போ நடந்தது வரைக்கும் ஒரு சார்ட் அனலைஸ்ல வந்து நமக்கு தெளிவா தெரியப்படுத்துறாங்க. சரிங்களா? இப்போ நாளைக்கு நமக்கு வந்து இது என்ன மாதிரிலாம் நடக்கலாம், என்ன மாதிரிலாம் நடக்க இருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ பாத்துக்கிட்டா நான் வந்து சொன்ன மாதிரி இப்போ இந்த 622 அந்த 600 இந்த ரேஞ்ச் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து நம்ம ஒரு மைனர் ரெசிஸ்டன்ஸா எடுத்துக்கலாம். 800 வந்து நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸா எடுத்துக்கலாம். இது ஸ்ட்ராங்கான மேஜரான நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸா எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ், இது சின்ன ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். கீழே பாத்துக்கிட்டா உங்களுக்கு வந்து 400 இருக்கு பாத்தீங்களா, இந்த சோன் தான் உங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டா எடுத்துக்கலாம். அதுக்கு கீழே இந்த இதை வந்து நம்ம வந்து 23,222 23,222 நமக்கு வந்து சப்போர்ட் 2 எடுத்துக்கலாம், சப்போர்ட் 1 எடுத்துக்கலாம். அப்போ இப்போ நம்ம வந்து எங்க இருக்குனாக்கி ஒரு மீட்டிங் பாயிண்ட்ல தான் மார்க்கெட் இருக்கும். ஒரு மீட்டிங் பாயிண்ட்ல இருந்து மார்க்கெட் நாளைக்கு எப்படி ஓப்பன் கிடைக்குதோ அதை பொறுத்து தான் நம்ம ஃபர்தரா மார்க்கெட் மைண்ட் செட்ல நம்ம டிராவல் பண்ண முடியும். இப்போ அதுக்கு இன்னைக்குள்ள டேல இருந்து பாக்குறப்போ ப்ரீவியஸ் டே வந்து மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்ல வந்துட்டு இருந்தாங்க லோயர் டைம் ஃப்ரேம் 5 மினிட்ஸ்ல. இப்போ இந்த 5 மினிட்ஸ்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா மார்க்கெட் ஹையர் கை ஃபார்மேஷனுக்கு ஒவ்வொரு ப்ரீவியஸ் கையில வந்து மார்க்கெட் வந்து டேன் பண்ணி மார்க்கெட்டை வந்து ஒவ்வொரு படிப்படியா மேலே ஏறி வந்திருக்காங்க. லாஸ்ட்ல வந்து இந்த படிக்கட்டுல வந்து மார்க்கெட் முடியாம கீழே இருந்து வந்திருக்காங்க. அப்போ இந்த ஹைய மார்க்கெட் வந்து எடுத்தா நமக்கு புள்ளிஸ், இந்த லோவை கட் பண்ணாலும் மார்க்கெட் நமக்கு வந்து டவுனா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அப்போ ட்ரெண்ட் வந்து ரொம்ப மார்க்கெட்ல முக்கியம். சார்ட் அனலைஸ் பண்றப்போ ட்ரெண்ட் கூட நம்ம டிராவல் பண்றதுனால நமக்கு எந்த ஒரு லாஸும் வராது. சரிங்களா? ட்ரெண்டை வந்து கரெக்டாக பார்த்துட்டு இந்த மாதிரி போனா இங்க வரைக்கும் போயிட்டு இந்த இடத்துல நமக்கு வந்து மார்க்கெட் வந்து ஏதாவது ரிவர்சல் ஃபார்ம் ஆச்சுன்னா நம்ம இங்க இருந்து மார்க்கெட் ஃபர்தரா மார்க்கெட் கீழே வரதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்ப 23,800 நம்ம வந்து ஒரு புட் என்ட்ரி ஃபோக்கஸ் பண்ணலாம். 23,552 இந்த ரேஞ்சில் வந்து நம்ம வந்து ஒரு கால் என்ட்ரி எடுக்கலாம்னாக்கி எடுக்கக்கூடாது. இது வந்து நமக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் இல்லாத என்ட்ரியா இருக்கும். அதனால வந்து இந்த சோன்ல வந்து 22ங்கிற ஒரு இடத்துல வந்து நம்ம எடுத்தா 23,222 இந்த இடத்துல நம்ம எடுத்தா ஒரு கால் என்ட்ரி எடுக்கலாங்க. இந்த ரெண்டு ஒருவேளை இங்கேஸ் இந்த லோவை எடுக்க முடியாம மார்க்கெட் இங்க இருந்தே திரும்பிச்சுன்னா நம்ம வந்து இதுல ஒரு கால் என்ட்ரி எடுக்கலாம். இந்த லோவை கட் பண்ணிச்சுன்னா நம்ம கால் என்ட்ரி போறது நமக்கு ரிஸ்க் என்ட்ரி. அப்போ நீங்க டேரக்டாவே 23,222 வரைக்கும் வெயிட் பண்ணலாம். கொஞ்சம் நம்ம வந்து ஆப்ஷன்ல ட்ரேட் பண்றதுனால கரெக்டான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்ல எடுத்தா மட்டும்தான் நமக்கு வந்து பிரீமியம் வந்து நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நம்ம மணி வந்து பாதுகாக்கப்படும். நம்ம என்ட்ரியை வந்து மிஸ் பண்ணி இடையில எங்க அவசரப்பட்டு எடுத்தா கண்டிப்பா நம்மளுடைய பிரீமியம் பேரும் நம்ம ப்ராஃபிட் பண்ண முடியாது. எதிர்பார்க்குற 20 பாயிண்ட் 30 பாயிண்ட் நம்மளால எடுக்க முடியாம கஷ்டப்படுவோம். சரிங்களா? அதனால வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்ல கரெக்டா வெயிட் பண்ணி கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணி கூட நம்ம என்ட்ரி போகலாம். அதுக்கான ஆப்ஷன் டேட்டா கூட நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். இப்போ இந்த வீடியோல நான் சொன்னது. ஒரு சில ஏதாச்சும் நான் சொன்னது புரியலனாலும் நீங்க எனக்கு மெசேஜ் பண்ணுங்க, நான் அதுக்கு ரீப்ளை பண்றேன். ஸோ நன்றி, வணக்கம்.